ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 10ல் 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய ப்ரூமத்யதோ ஜனிமிருடோ பவதேகதேசக நாமானி மே குரு பதானி ச ஹாவிருஞ்சேத் ஆதௌ ருரோத கில தேன சருத்ரநாமா. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பிரம்மா சனத்குமாரர்கள்லாம் படைக்கணும்னு சொன்ன உடனே சனத்குமார் என்ன சொன்னா, இல்லை நாங்கள் தியானம்தான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அவள் போனதுனால பிரம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. ஆனால் கோபத்தை அடைக்கின்றார். ஆனால் கோபம் என்ன ஆச்சு, திரண்டு பிரம்மாவோட புருவத்து மத்தியில் வந்துடுத்து. அப்படி புருவத்து மத்தியில் திரண்ட கோபத்தின் வடிவம் தான் மிருடன் அப்படின்னு. அதான் அவர் தான் சிவன். அந்த சிவபெருமான் பிறந்ததுமே என்ன பண்ணாராம், பிரம்மாட்ட தனக்கு பெயர்களை வைக்க சொன்னார். அப்புறம் வீடு வேணும் அப்படின்லாம் கேட்டார். இப்படி பிறந்த உடனே அழுது பிடிவாதம் பிடிச்சு கேட்டதுனால பட்டத்திரி ருத்ரனுங்கிற பெயர் பெற்றார் அப்படிங்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 10ல் 5வது ஸ்லோகம். ஏகாதசாஹ்ய வயதாய ச விபின்ன ரூபம் ருத்ரம் விதாய தயிதா வனிதாஷ்ச தத்வா தாவந்த்ய தத்த ச பதானி பவத் பிரணுன்னஹ பிராக பிரஜா விரச்சனாய ச சாதரம் தம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பிரம்மா சிவபெருமான் அப்படி கேட்ட உடனே 11 விதமான வெவ்வேறு வடிவங்களை கொடுத்து 11 பெயர்களையும் வைத்தாராம். அதுக்கப்புறம் 11 மனைவிகளையும் கொடுத்து தங்கறதுக்கு 11 இருப்பிடத்தையும் கொடுத்தார். எல்லாமே உன்னுடைய அனுகிரகத்தால் எல்லாத்தையும் வழங்கினார் பிரம்மா. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் சிவபெருமான்கிட்ட, இனிமையாவது நீ பிரஜைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 10ல் 6வது ஸ்லோகம் பார்க்கலாம். ருத்ராபிசிருஷ்ட பயதாகிருதி ருத்ரசங்க சம்பூர்யமான புவனத்ரய பீதசேதாः மாமா பிரஜா சிருஜத பஷ்சர மங்களாயேன் ஆச்சஷ்டதம் கமல பூர்பவ தீரிதாத்மா. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். உடனே ருத்ரனும் படைக்க தொடங்கினார். மடமடன்னு ருத்ரனால் உருவாக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? ரொம்ப பயமான உருவம் கொண்ட ருத்ர கணங்களை படைத்தார். நிறைய படைச்சுட்டார். அதனால் உலகிலும் ஒரே ருத்ர கணங்களாக நிரம்பி விட்டன. பிரம்மா பார்த்து பயந்தே போயிட்டார். படைப்பு தொழில் சரிசமமாக இல்லையே, இப்படி ஒரே ருத்ர கணங்களாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கவலையாக போயிடுது. உடனே ருத்ரனை அழைச்சி, போதும் போதும், நீ பிரஜைகளை படைக்க வேண்டாம், நிறுத்து, உலகின் நன்மைக்காக போய் தவம் புரி அப்படின்னு ருத்ரன் சொன்னாராம். உன்னால் உருவாக்கப்பட்ட பிரம்மா இருக்கா இல்லையா, அவர் ருத்ரனை தவத்தில் ஈடுபட சொன்னார் குருவாயூரப்பா அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார்.